மார்க்கெட்டில் உள்ள நாய்ஸ் தான் என்னை கன்ஃபியூஸே பண்ணுது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஏன்னா ஸ்டாக்ஸ் ஏறுதா கீழே போதா, இந்த நியூஸ், சோஷியல் மீடியா, ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் மாதிரி தான். ஆனால் இந்த நாய்ஸை மியூட் பண்ண ஒரு குவைட்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இங்கே சீஃப் ஃபினான்ஷியல் மிஸ்டர் ராமலிங்கம் இப்போ நம்மளை கைட் பண்ண இங்கே இருக்காரு. மிஸ்டர் ராமலிங்கம், நீங்கள் இப்போ டேக் ஓவர் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை நம்ம கரெக்டா எடுக்கணும் அப்படின்னா எங்க இருந்து நாய்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எங்க இருந்து நமக்கு பீஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஒரு குரூப் ஆஃப் அமெரிக்கன் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஜாப்பனீஸ் காரோட அசம்பிளி லைனை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ ஜாப்பனீஸ் கார் கம்பெனில எப்படி கார் பார்ட் பை பார்ட்டா அசம்பிள் ஆகி வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா கார்ல டோரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. டோரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்குலாம் பயங்கரமான ஒரு ஷாக். அவங்க ஜாப்பனீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட கேட்டாங்க, கார்ல டோரை ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா கார் ஸ்லோவா போகும்போதும் கார் டோர் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது, அதுவா ஓப்பன் ஆகிக்க கூடாது. ஃபாஸ்டா போகும்போதும் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது, ஓப்பன் ஆகக்கூடாது. ஒரு ஸ்னோஃபால் வெதர்ல போனாலும் கார் டோர் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். ஒரு டெசர்ட்ல போனாலும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். ஒரு ஹில் ஸ்டேஷன்ல மேட்டு பள்ளத்துல கடுமுடான பாதையில ஏறி இறங்கும் போது கார் டோர் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உள்ள இருக்கிறவங்க வெளியே வரணும் அப்படின்னாலும் கார் டோர் ஸ்ட்ரக் ஆகாம இருக்கணும். இவ்வளவு முக்கியமான கார் டோரை ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. ஆனா நாங்க அமெரிக்கால கார் டோரை அப்படி ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரப்பர் ஹேமெட், ரப்பர் சுத்தியால தட்டுவோம். தட்டி அது கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆகல, லூஸ் எண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை திரும்பவும் ரீஃபிக்ஸ் பண்ணுவோம். ரீஃபிக்ஸ் பண்ணி தான் செக் பண்ணி நாங்க வெளியே அனுப்புவோம். நீங்க அப்படி எதுவுமே செக் பண்ண மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ டெய்லி எங்க அமெரிக்கன் யூனிட்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஸிங் ஆக்டிவிட்டியா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அப்படி எதுவும் செக் பண்ற மாதிரியே தெரியலையே, ஜஸ்ட் லைக் தட் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு ஜாப்பனீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். கார் டோர் முக்கியமான ஒரு பார்ட் தான். கார் டோர் மட்டும் இல்ல, இன்ஜினும் முக்கியமான பார்ட், பிரேக்கும் முக்கியமான பார்ட், வீலும் முக்கியமான பார்ட். இப்படி எல்லா பார்ட்டுமே கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றத அசம்பிளி லைன்ல வச்சு செக் பண்ணிட்டு இருந்தோம்னா, டெய்லி செக் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட். நாங்க இனிஷியலா ப்ராடக்டை டிசைன் பண்ணும் போதே சிமுலேட் பண்ணி பார்த்துருவோம். எல்லா வெதர் கண்டிஷன்லையும் தாங்குற மாதிரி நம்ம டிசைன் இருக்குதா, எல்லா விதமான ரோட் கண்டிஷன்லையும் தாங்குற மாதிரி நம்மளுடைய கார் இருக்குதா அப்படின்றது பண்ணிடுவோம். அதெல்லாம் பார்த்துதான் நாங்க கார் டோரை கரெக்டா டிசைன் பண்ணிருக்கோம். ப்ரோஆக்டிவ் டிசைன் பண்ணிடுறதுனால டெய்லி பேசிஸ்ல நாங்க ரியாக்ட் பண்ணி இன்னைக்கு டோர் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா, இன்னைக்கு கார் கரெக்டா டோர் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றத செக் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்றது சொன்னாங்க. இது இந்த அமெரிக்கன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்குமே ரொம்ப அப்பீலிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி நம்ம ப்ராடக்ட் டிசைன்ல ப்ரோஆக்டிவா கிளியரா அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல அங்க நம்ம வேலையை குறைக்க முடியும். டெய்லி ரியாக்டிவா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு வராது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் டெய்லி மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது. லார்ஜ் கேப் நல்லா இருக்கா, லார்ஜ் கேப் போகுது, அதுக்கப்புறம் மிட் கேப் போகுது, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் கோல்டு, இப்படி ஒவ்வொன்றா மாறி மாறி நம்ம போர்ட்ஃபோலியோவை ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக எல்லா விதமான மார்க்கெட் கண்டிஷனுக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்ம இனிஷியலாவே டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. எந்த விதமான மார்க்கெட் கண்டிஷன்லையும் என்னுடைய பினான்சியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ப்ராப்ளம் வராதபடியான போர்ட்ஃபோலியோவை டிசைன் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் இருக்கும். அது என்னங்க ப்ராசஸ் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்றாங்க நிறைய இடங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு அவங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்ல சேர ஆரம்பிச்சிருக்கும். இதை ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும். ஸோ மந்த்லி ஒரு 20,000 அதிகமான சேலரி, அந்த 20,000 அதுல சேர்ந்துகிட்டே வருது. ஸோ ஒரு 5 monthsல 1 lakh ஆயிடுது. ஸோ நான் என்ன பண்றது, இங்க இருந்தா செலவாயிடும். ஸோ இதை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ
அவங்கள யாராவது ஒருத்தவங்க டெலிகால் பண்ணலாம், இல்ல இவங்க யாரையாவது பேங்க்ல கேட்கலாம். கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கீம் சொல்லுவாங்க. அதுல அனலைஸ் பண்ணி பெஸ்ட் ஸ்கீம் எதுவோ அது அப்ப அவருக்கு தோன்ற பெஸ்ட் ஸ்கீம்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணிடுவார். இல்ல அவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கர் கிட்ட கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அவர்கிட்ட இருக்கிற டாப் 3 ஸ்கீம் சார், இந்த 3 ஸ்கீம் இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு சார், நீங்க இதுல ஏதாவது உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுப்பாரு. இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த கிளைண்ட்டுக்கு 360 டிகிரி சூட் ஆகுற மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. சில இடங்கள்ல சூட் ஆகும், பல இடங்கள்ல சூட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு கூகுள் மேப் இமேஜின் பண்ணிக்கீங்க. நீங்க உங்களோட பினான்சியல் ஜேர்னில இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எங்க இருக்கீங்க, பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏன்றது வித் யுவர் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், நீங்க அந்த பாயிண்ட் ஏல வந்து இருக்கீங்க. ஓகேவா? பாயிண்ட் பி என்ன, மேபி நீங்க உங்க ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணணும்ன்றது பாயிண்ட் பி ஆகும். பாயிண்ட் சின்றது உங்க முதல் குழந்தையோட எஜுகேஷன், அடுத்தது 2வது குழந்தையோட எஜுகேஷன், அடுத்து உங்க குழந்தைங்களோட வெட்டிங் 1 by 1, அதுக்கப்புறம் உங்க ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வரைக்கும் ரெகுலர் இன்கம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணி நம்பர்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், எனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளவு என் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தேன்னா எனக்கு என்ன மாதிரி கார்பஸ் அக்யூமுலேட் ஆகும், இதுல இருந்து நான் எப்படி என்னோட கோல்ஸை நான் வந்து அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கிளியர் ரோட் மேப் கிரியேட் பண்ணிக்கணும். நீங்க இந்த கிளியர் ரோட் மேப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எப்படி நீங்க கார்ல போகும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு ரோட் மேப் வச்சுட்டு நீங்க அதை பார்த்து நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எந்த இடத்துல லெஃப்ட்ல திரும்பணும், எந்த இடத்துல ரைட்ல திரும்பணும் அப்படின்றத பத்தி நீங்க ரொம்ப வந்து யோசிக்க வேண்டியது இருக்காது. அதுலயே உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கும். அதர்வைஸ் நீங்க 4th லெஃப்ட் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருப்பீங்க, அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க அந்த இடத்துல இருந்து 4th லெஃப்ட் 3 கிலோமீட்டருக்கு அப்புறமா தான் வரும். அந்த 3 கிலோமீட்டர் நீங்க மெதுவாக தான் டிரைவ் பண்ண முடியும். அதுக்கு இடையில ஒரு சின்னதா லெஃப்ட்ல ஒரு லைன் போச்சு, நம்ம அதை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க கூடாதாட்ட ஒரு கன்ஃபியூஷன், திரும்ப இன்னொருத்தர்கிட்ட செக் பண்ணும். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்லயே டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலா ரோட் மேப் இருந்ததுன்னா கிளாரிட்டியான டெசிஷன் எடுத்துட முடியும். அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நம்ம பண்ண வேண்டியது. இந்த ரோட் மேப் பிரகாரம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பேசிக்கா எமர்ஜென்சி ரிசர்வ் ஒன்று கிரியேட் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு லைஃப் கவர் இருக்கணுமோ அதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துரும். தென் அதுல வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், எம்ப்ளாயர் ப்ரொவைட் தவிர தனியா என்ன வேணும் அப்படின்றது வந்து ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம். அது போக வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய போர்ட்போலியோலாம் ரோட் மேப் இல்லாம நம்ம எடுத்ததெல்லாம் ரீஅலைன் பண்ணி ரோட் மேப்குள்ள ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி மாத்திடலாம். அதுல எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கு, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஷார்ட் டேர்ம்ல வாலடைல தான் இருக்கு. 1 இயர் ரோலர் கோஸ்டர் ரைடா தான் நம்ம சார்ட்ல இருக்கிறத பார்த்தோம். ஸோ 1 இயருக்கு தேவையான பணத்தை போய் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. அப்போ அதெல்லாம் நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வச்சுக்கலாம். ஓவரால் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுலயே 100% ஈக்விட்டி வேணாம், 70-30 அப்படின்ற மாதிரி அஸ்ட்ரலைசேஷன் பிரிச்சு பண்ணிக்கலாம். அல்லது 70% ஈக்விட்டி, 20% பிக்சட் இன்கம், 10% கோல்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்படி நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸே நமக்கு வந்து இந்த மார்க்கெட் நாய்ஸை மியூட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வந்து என்னுடைய இன்வெஸ்டர்ஸுக்கு எப்படி இது ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்ற டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். 2024 பிகினிங், 2024 ஈவன் ஜூன் ஜூலை டைம் ஃப்ரேம், அந்த டைம் ஃப்ரேம்லாம் புதுசா வந்து சில கிளைண்ட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 3 to 5 lakhs வந்து லிக்விட் ஃபண்ட்ல கொடுத்துருக்கீங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அது என்ன வெறும் ஒரு 7% ரிட்டர்ன் தான் கொடுக்குது, அதுக்கு பதிலாக அதை எடுத்து ஸ்மால் கேப்ல போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும், ஏன்னா ஸ்மால் கேப் 30-40% கொடுத்துட்டு இருக்கு, எனக்கு எமர்ஜென்சி தேவைப்பட்டா நான் வந்து கிரெடிட் கார்டு வந்து செலவு பண்ணிக்கிறேன், அல்லது கோல்டு இருக்கு நம்ம அதை வச்சு வந்து பிளட்ஜ் கூட பண்ணிக்கலாம், எதுக்காக நம்ம வந்து 5 to 7% வந்து வச்சு லிக்விட் ஃபண்ட்ல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லி வந்து நம்ம புரிய வைக்க வேண்டியதா இருந்துச்சு, ஸ்மால் கேப்ல ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு, இப்போ நீங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்றது கரெக்ட் கிடையாது. ஏன்னா அவங்க ஓவராலா போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அலோகேஷனும் கொடுத்துருக்கோம், அந்த ஈக்விட்டிக்குள்ள எவ்வளவு லார்ஜ் கேப் வச்சுக்கணும், எவ்வளவு மிட் கேப் வச்சுக்கணும், எவ்வளவு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற எக்ஸ்போஷரும் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்போஷர் வந்து ஆல்ரெடி ஸ்மால் கேப் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால, வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அந்த பெர்சன்டேஜ்லயே அவங்களுக்கு அதிகமான எக்ஸ்போஷர் இருக்கு, அதையே குறைக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அதிகமா எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து அங்க போடலாமான்ற ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு வருது. ஏன் அது வருது? ஷார்ட் டேர்ம் ஃபண்டை எடுத்து ஏன் நம்ம ஈக்விட்டிக்கு போடலான்ற எண்ணம் வருது அவங்களுக்கு. ஏன்னா கடந்த 2-3 வருஷமா அவங்க பாக்குறாங்க ஸ்மால் கேப் 30% கொடுத்துருக்கு, ஈக்விட்டி ஃபண்ட்லாம் 20% கொடுத்துருக்கிறத அவங்க பார்த்தாங்க. பார்த்த உடனே ஏன் இந்த 5 to 7% வச்சுட்டு இருக்கோம், அதை இங்க மாத்திரதானே கரெக்ட் அப்படின்றது யோசிச்சாங்க.
அப்புறமா சொன்னோம் அப்படி இல்லைங்க, இது எப்போனாலும் ரிவர்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல 38% விழுந்திருக்கு, 50% விழுந்திருக்கு. இதை நீங்க அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா நீங்க எப்படி வந்து 1 இயர்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க? நீங்க உங்களால முடியாது. ஷார்ட் டேர்ம்காக வச்சிருக்கிற ஃபண்ட் எடுத்து ஈக்விட்டியில போறது கரெக்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்க அவங்கள ஸ்டாப் பண்றது எது? அவங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கிற ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல நம்ம ஏர்மார்க் பண்ணிருக்கோம், இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், இது வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக உள்ள ஃபண்ட் ஏர்மார்க் பண்ணிருக்கிறது இல்லை. அது அங்க அவங்கள ஸ்டாப் பண்ணுது. நீங்க ஜஸ்ட் லைக் தட் என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்குங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணா ஒருத்தர்கிட்ட கேக்குறீங்க, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ அல்லது அந்த பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ அவர் ஸ்கீமை கொடுக்கும்போது இது ஷார்ட் டேர்ம் கோலுக்கா, லாங் டேர்ம் கோலுக்கா, எமர்ஜென்சிக்கா, உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஃபண்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் கேட்காது. ஏன்னா அவங்க ப்ராசஸ் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணல. சரிங்களா? ஸோ ஜென்ரலா மார்க்கெட் மேல போகும்போது எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்ன? நான் வந்து 70% ஈக்விட்டி வச்சுட்டு இருக்கோம், பட் 80% வரைக்கும் போடலாம், எனக்கு மார்க்கெட் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஐ வில் நாட் டேக் எனி லைக் ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 70 இப்போ நம்ம 80 ஆகிட்டோம், மார்க்கெட் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டோங்க, நம்ம வந்து ஈக்விட்டி ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிடலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வந்து நம்ம ரிட்டர்ன்ஸை பார்த்து ஒரு டெசிஷன் எடுக்கிறோமோ அப்போ வந்து அங்க நமக்கு எமோஷன் ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். அதே இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் கேப்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்ன ஜூன் 2024 இன்வெஸ்டர் சப்சிக்வெண்டா 2025 ஜனவரி பிப்ரவரியில மார்க்கெட் கீழே விழும்போது ஸ்மால் கேப்லாம் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஷர்ல இருக்கு, விழுதுன்னு சொல்றாங்க. எல்லா ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் 50% கீழே விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஏன் அதுல எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது? இப்ப கோல்டு அதிகமா வந்து ரேட் ஏறிட்டு இருக்கு, ஏன் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வியே கேட்கிறேன். நான் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். சார் இப்போ கோல்டு ரேட் ஏறிட்டு இருக்கு, இப்போ கோல்டு ரேட் இங்க இருந்து ஒரு 20% 30% குறைஞ்சா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் என்ன பண்ணுவோம்? உடனே போய் கையில இருக்கிற ஃபண்ட் எல்லாம் போட்டு கோல்டை வாங்கி வச்சோம், கரெக்டா? அப்போ கோல்டு குறையும் போது வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஏன் ஸ்டாக் பிரைசஸ் குறையும் போது, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட என்ஏவி குறையும் போது அதுல இன்னும் கூடுதலா இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நமக்கு ஏன் தெரியல அப்படின்றது நான் கேட்டேன். இந்த இடத்துலதான் வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரு இன்வெஸ்டருடைய ஃப்ரெண்டா வந்து இருக்கு, இன்வெஸ்டருக்கு எனிமியா வந்து இல்லை. பட் பொதுவா பாக்குறது எப்படி பாக்குறோம்? மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா நமக்குள்ள பயம் வருது. மார்க்கெட் இறங்கினா நம்ம வந்து உண்மையிலேயே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்போம். எப்படி கோல்டு ரேட் குறையுதோ அதே மாதிரி ஃபண்ட்ஸோட ரேட் குறைஞ்சிருக்கு, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணா குறைச்சலான அமௌண்ட்ல அதிக யூனிட்ஸை வாங்க முடியும். இதே யூனிட்ஸை வாங்குறதுக்கு 3 மாசம் முன்னாடி இப்ப பே பண்றதை விட 30-40% அதிக தொகை கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கலாம். ஸோ அப்படி யோசிச்சோம்னா இந்த டைம் ஃப்ரேம்ல, வாலட்டைலா இருக்கிற டைம் ஃப்ரேம்ல, டேரிஃப் வார், ட்ரேட் வார், இந்தோ பாகிஸ்தான் டென்ஷன் இதெல்லாம் வரும்போது எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றதை பத்தி யோசிக்காம எஸ்ஐபியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே நம்ம வந்து இருந்திருப்போம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு 2 பேசிக் சைக்காலஜி வந்து அவங்கள டிஸ்டர்ப். ஒன்னு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இன்னொன்னு ஃபியர் ஆஃப் லாசிங். ஜூன் 2024 என்ன இருந்துச்சு? ஸ்மால் கேப் அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, ஏன் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை 7 to 7% ரிட்டர்ன் கொடுக்கறத வச்சுட்டு இருக்கோம்? We are missing under 23%. So we will reinvest that money in small cap அப்படின்ற ஒரு டெசிஷன் அவங்க எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அதே மாதிரி 2025 ஜனவரி பிப்ரவரியில ஸ்மால் கேப்லாம் பயங்கரமா இறங்கிட்டு இருக்கு, இன்னும் இறங்குச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபர்தர் லாஸ் வரக்கூடாது அப்படின்ற பயத்துல அங்க கட் டவுன் பண்ணிக்கலாமா அப்படின்றது யோசிக்கிறோம். இந்த 2 சைக்காலஜியும் நம்ம மைண்ட்ல கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்மளால ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட முடியும். மார்க்கெட் கிராஷ்ல உங்ககிட்ட ப்ராசஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? நிச்சயமா பதட்டப்பட வேண்டியது இருக்கும், பயப்பட வேண்டியது இருக்கும். எப்படி வந்து அமெரிக்கன் கார் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டெய்லி பேசிஸ்ல அவங்க வந்து காரை பார்த்துட்டு ரீஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ராசஸ் இல்லாத காரணத்தினால யாரோ சொன்னாங்கன்னு எல்லா அமௌண்ட்டையும் நம்ம 100% ஈக்விட்டியில போட்டிருப்போம், அதுல 50-60% ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் வச்சிருப்போம். அப்போ நம்ம பயப்பட வேண்டியது இருக்கும். பட் அதே சமயத்துல உங்ககிட்ட வந்து ப்ராப்பரான பிளானிங் வச்சிருக்கீங்க, கரெக்டான அஸ்ட்ரலோகேஷன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்போஷர் மட்டும்தான் ஸ்மால் கேப்ல இருக்குன்னா 2025 மார்க்கெட் இறங்கும் போது பயப்பட்டிருப்போமா? ஜாப்பனீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எப்படி ஜஸ்ட் லைக் தட் கார் டோரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்களோ அந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு அந்த மாசமும் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிட்டு அமைதியா இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் உங்ககிட்ட இருக்கு, தேவையான அளவு தான் இருக்கு, எக்ஸசிவா இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சி ரிசர்வ் உங்ககிட்ட 6 monthsக்கான எமர்ஜென்சி ரிசர்வ் இருக்கு. நெக்ஸ்ட் 1 year 2 year 3 yearக்கான கோலுக்கான அமௌண்ட் ஈக்விட்டியில இல்ல, ஷார்ட் டேர்ம்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு இப்ப நடந்திருக்கிற இந்த வாலட்டிலிட்டி உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை எதுவும் பெருசா இம்பாக்ட் பண்ண போறது இல்லை.
ஷார்ட் டேர்ம் கோல்ஸை இம்பாக்ட் பண்ண முடியாது. ஏன் அது டெட்ல இருக்கு? லாங் டேர்ம் கோல்ஸ் நம்ம 35 வருஷம் கிராஃப் பார்த்தோம். அதுபடி வந்து இதெல்லாம் குட்டி குட்டி ஈவெண்ட்ஸா தான் இருக்க போகுது. நமக்கு லாங் டேர்ம்ல அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இதை கொண்டு வர போதில்ல. நத்திங் டு ஒரி அஸ் சச் அப்படின்ற ஒரு காம் அண்ட் கம்போஸ்ட் மைண்ட் செட்டை கொண்டு வரும். மார்க்கெட் லாங் டேர்ம்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு எது கொடுக்கும்? ப்ராசஸ் தான் கொடுக்கும். கார்பரேட்ல நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கோ அங்க அவுட்கம் ஈஸியா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். எங்க ப்ராசஸ் இல்லையோ அவங்கவுங்க இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவுட்கம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராசஸ் பேஸ்ட் அப்ரோச் கொண்டு வர்றது உண்மையிலேயே ஒரு நல்ல யுக்தி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். டீட்டெயில்டு ஆன்சருக்காக தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வி ரெக்கமெண்ட் யூ டு அட்டெண்ட் ஆர் லைவ் வெபினார். ஸோ இந்த வெபினாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெபினார் அப்சல்யூட்லி ஃப்ரீ டு அட்டெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.